திருநெல்வேலி தொகுதி மக்கள் தங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை பார்க்கின்றனர். என்னையும் திருநெல்வேலி தொகுதியையும் எப்போதும் பிரிக்க முடியாது என பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திமுக ஆட்சி தமிழகத்தின் இருண்ட காலம் இன்னும் சில நாட்களில் முடிந்துவிடும் என்ற ஒரே நம்பிக்கைதான் தமிழக மக்களுக்கு தற்போது நிம்மதி அளிக்கும் ஒரே விஷயம் என தாவிக்கு சார்பில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க February 1 முதல் பொதுமக்களிடையே கருத்துக்களை கேட்க தமிழகம் முழுவதும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு சுற்றுப்பயணம் தொடங்க உள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். நான் 2வது தர்ம யுத்தம் நடத்தியதற்கு காரணமே வைத்திலிங்கம் மற்றும் மனோஜ்குமார் தான் காரணம் என பன்னீர்செல்வம் தெரிவித்தார். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி, அதனால் அதிமுக இனி யாரை பற்றியும் விமர்சிக்க விரும்பவில்லை என MLA ராஜன் செல்லப்பா தெரிவித்தார். நடிகை ரகுல் பிரீத் சிங் அளித்த பேட்டி ஒன்றில் பாலிவுட்டில் நுழையும் சமயத்தில் ஆக்ஷன் இயக்குநர்கள் எனது அழைப்புகளுக்கு பதிலளிக்கவில்லை. சினிமாவில் நுழைய முயற்சிப்பவர்களுக்கு ஆரம்ப கட்டம் சவாலானது. கடின உழைப்பும் மனதிடமும் அவசியம். திறமை இறுதியில் அங்கீகரிக்கப்படும் என்றார்.